ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். எல்லோரும் தீபாவளி ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி நானும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் அண்ட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீக்கில் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ், லைவ் இன்ட்ராடே லாஜிக், ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி என்ன சொல்ல போகுது, பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல போகுது, ஆஸ் பர் டெக்னிக்கல்ஸ் படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் டே நிஃப்டி சார்ட் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த நிஃப்டி சார்ட் ஒன் டேல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீழே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நிற்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னாக நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்னோட பிஹேவியர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும் அந்த பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த நெக்லைனை உடைக்கும் போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகணும். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நெக்லைனுக்கே மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? எப்போ இது ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன்லேருந்து மேலே எவ்வளோ தூரம் போகும்போது ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் இந்த நெக்லைன் வரணும். ஸோ அதுதான் இந்த டபிள்யூ பேட்டர்னோட பிஹேவியர். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து டபிள்யூ பேட்டர்ன் உடச்சிருச்சு. ஸோ நெக்லைன் உடச்சனால இது கொஞ்சம் புல்லிஷ் மார்க்கெட். பட் ஸ்டில் இது வந்து ஹையர் ஹை வைக்கல. நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹையை வந்து எப்போ நமக்கு வந்து டேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் பை ஆப்பர்ச்சுனிட்டி போக முடியும். ஸோ 18,000 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 18,000லேருந்து மார்க்கெட் மேலே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 18,500 to 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து ஒன் டேல நம்ம பண்ணுறோம். இதுவே வந்து இன்ட்ராடேக்கான லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டிலில் வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் இந்த ரெட் கேண்டிலில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ரெட் கேண்டில் வந்து ஒரு மதர் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்னர் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு வீக்கில் அதாவது ஒரு ஒன் டேல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கேண்டிலோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,700. அதே மாதிரி இந்த ரெட் கேண்டிலோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 17,800 வருது. ஒன்ஸ் 70,800 வந்து நமக்கு பிரேக் பண்ணி அப்பில் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷ் சைடில் இருக்கும். அதுவே வந்து 17,700 வந்து நமக்கு வந்து கீழே பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டெம்பரவரியாக மறுபடியும் 70,400 வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு நெக்லைன் ப்ளஸ் டபிள்யூ பேட்டர்ன். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நிஃப்டி மூவ் ஆக போகுது. இந்த தடவை நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கல. ஏன்னா நமக்கு வந்து ட்ரெண்டு கீழே வருது, செல் ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் நம்மளால் செல் போக முடியாது. ஸோ அதனால் நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு கூடவே போகிறது. ஸோ ட்ரெண்டு இப்போதைக்கு என்ன இதில் இருக்குது, பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பையிலே போயிட்டு இருக்க தான் முடியும். நம்ம எப்போ செல் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டில் கீழே வந்து லோ பிரேக் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மார்க் பண்ணிட்டு நம்ம இன்ட்ராடே லெவலில் அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு அச்சீவ் ஆயிருக்க நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ 17,650 வந்து ஒரு லோ. அந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு செல் ஆகிடும் மார்க்கெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17,800 வந்து ஒரு ரெட் கேண்டலோட ஹை. ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ண செல்லர்ஸ்னால மறுபடியும் ப்ரைஸை புஷ் பண்ண முடியாமல் அது வந்து புல்லிஷாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா கைஸ்? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஈஸியாக வந்து டேயில் மார்க் பண்ண லெவல்ஸ் வந்து 15 மினிட்ஸில் ஈஸியாக வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் டைமில் உங்களுக்கு ஈஸியாக வந்து லெவல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஹையர் டைமில் லெவல்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு இப்போ இது என்ன தெரியாது, நமக்கு இதிலிருந்து மார்க்கெட் வந்து 24th அக்டோபர் 30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 650 to 850 சம்திங் அது வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே பை போயிருக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே பை போயிருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் போக முடியும். நம்ம அதுக்கப்புறம் வந்து இங்கே செல் போயிருக்கலாம். இங்கே செல் போனால் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் சஸ்டெயின் ஆகி மறுபடியும் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் பார்த்தீங்களா. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து புல்லிஷ் சைடாகவும் இருக்கலாம், இல்லை பேரிஷ் சைடாகவும் இருக்கலாம். சரிங்களா? பட் ஸ்டில் வந்து நமக்கு வந்து கிளியர் ட்ரெண்ட் பிக்சருக்கு வந்து கொடுக்கல மார்க்கெட். ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்ம மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகிட்டு நம்ம வந்து ட்ரேட் டெசிஷன்ஸை எப்படி பண்ணலாம், ஸோ ஃபர்தர் வீக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஸோ 17,800க்கு மேலே பை அண்ட் 17,650 கீழே கண்டிப்பாக செல்ல தான் ஆகும் மார்க்கெட். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இப்போ வந்து ஒன் டேயில் பார்க்கும்போது எப்படி இருக்குது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரிஷ் சென்டிமெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பேரிஷ் சென்டிமெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கேண்டில் கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு 41,500 வந்து டச் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எப்படி பிஹேவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கன்ஃபர்மேஷன் ஆகி மார்க்கெட் இமீடியட்டாக கொஞ்சம் தூரம் கீழே வரணும். அப்படி அது வராமல் அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வீக் ஆகிடும். ஸோ அதனால் 41,500 லெவல் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இஃப் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் மேலே ரேலி ஆகும்போது கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து 400 பாயிண்ட்ஸாவது ரேலி ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்படி போகும்போது நமக்கு வந்து இதோட பை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,500 மேலே தான் இதோட பை இருக்கும். அதே மாதிரி செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கீழே தான் இதோட செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 41,000 வந்து நல்ல லெவல், 4100 நல்ல லெவல். சரிங்களா? இது வந்து ஒரு ஜோனாக ட்ரீட் பண்ணுங்கள், எப்பயுமே வந்து ஒரு லைனாக ட்ரீட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ஜோன். இப்போ மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணுது, மறுபடியும் 41,000 வந்துருச்சு. இஃப் சப்போஸ் மார்க்கெட் மறுபடியும் வந்து 41,000 மேலே போக முடியல அப்படின்னா ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணுவான். கரெக்டுங்களா? ஸோ அந்த லோயர் லோ வந்து என்ன டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் மார்க்கெட் டினோட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு எப்படி வரணும்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ஹைக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,200 ஆர் 4100 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரும். மறுபடியும் வந்து 40,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹை ஃபார்ம் ஆன போது மட்டும்தான் நம்மளால் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 41,000 கீழே பிரேக் பண்ணிருச்சு. 41,000 கீழே பிரேக் பண்ணிட்டு 4900 வந்துட்டு மறுபடியும் 41,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 வந்து ஸ்டில் ஹோல்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா 41,000க்கு மேலே போயிட்டு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியாமல் மறுபடியும் மார்க்கெட் ரிஜெக்ஷன் வாங்கிருச்சு அப்படின்னா நமக்கு செல் ஸ்ட்ரக்சரில் மாறிடும். ஸோ அதனால் நம்ம அந்த ரிஜெக்ஷன்லேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான பிளான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கான ட்ரேடை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நிஃப்டி வந்து புல்லிஷில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இன்னும் எந்த ட்ரெண்டும் சொல்லலை. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஹையர் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எஸ்ஜிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் அந்த எஸ்ஜிஎக்ஸ் வந்து அப்படியே மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே 18,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேயே இருக்குது. அதுக்கு மேலே ஃபர்தராக 18,100 போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியும் ரேலி ஆகும், பேங்க் நிஃப்டியும் ரேலி ஆகும். ஸோ இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் பேங்க் நிஃப்டியும் ஒரு சர்டைன் லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செல் ஆஃப் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேரியஸ் கன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு ஸ்ட்ராங் விக் ரிஜெக்ஷன் வேணும், அல்லது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வேணும், அல்லது பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ இது மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு வேணும். அதுவும் அது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வேணும். அப்போ தான் நம்மளால் என்டர் பண்ண முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டமில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டிப்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மினிமம் வச்சு பை பண்ண தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த அசம்ஷனில் நம்ம இந்த வீக் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ லைவ் ட்ரேட் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன், என்ன பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இந்த வீக் போகுது. இதை நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி போகுதா, இல்லை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணுவோம். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகணும். சரிங்களா கைஸ்? ஸோ இதுதான் வந்து இன்டெப்த் அனாலிசிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். நான் இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணுவேன். ஸோ கோ ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பாய்.